வணக்கம் நண்பர்களே. இன்றைய நாள் ஒரு மோசமான செய்தியோட விடிஞ்சிருக்கு. திரைப்பட இயக்குனர் இமயம் தமிழ் சினிமாவின் பிதாமகன்களில் ஒருத்தர் அப்படின்னு போற்றி கொண்டாடப்பட்ட, உண்மையாகவே அந்த பெருமைக்கெல்லாம் உரிய ஒரு மகத்தான கலைஞர் திரு பாரதி ராஜா அவர்கள் இன்று காலத்தோடு கரைந்திருக்கிறார். இயற்கை எய்தியிருக்கிறார். உடல்நலக் குறைவு, நீண்ட நாட்களாக அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தார். குறிப்பாக கடந்த ஆண்டிலிருந்து அவரது உடல்நிலை ஒரு மோசமான நிலையில் இருந்தது. மருத்துவமனையில் தான் பெரும்பாலும் இருந்தார். இன்று அவர் மறைந்திருக்கிறார். நிஜமாகவே ஈடு செய்ய முடியாத இழப்புன்ற வார்த்தையெல்லாம் ஒரு ஒரு ஒப்பனைக்காக சொல்லப்படுகிற வார்த்தையை தான் பார்ப்பாங்க அந்த மரணங்களிலெல்லாம். ஆனால் பாரதி ராஜா விஷயத்தில் உண்மையாகவே அந்த வார்த்தைக்கு அவ்வளவு அர்த்தம் இருக்கு. உண்மையாகவே ஈடு செய்ய முடியாத மாபெரும் இழப்பு பாரதி ராஜாவுடைய மரணம். ஒரு திரைக்கலைஞராக, ஒரு மனிதராக ஒப்பனையின்றி வாழ்ந்த ஒருத்தர் தான் பாரதி ராஜா. பாரதி ராஜாவுடைய படங்களை பற்றி பேசணும்னா நம்ம இந்த மாதிரி ஒரு 10 வீடியோ போட வேண்டியது. அவருடைய தமிழ் உணர்வு பற்றி பேசணும்னா இதே மாதிரி இன்னொரு 4-5 வீடியோ போட வேண்டியது. திரைத்துறையில் அவர் சாதித்தவை, அதாவது அவர் தான் ஒரு முன்னத்தியர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பல விஷயங்களுக்கு ஒரு முன்னோடி அப்படின்னு பேசுனா அதை மணிக்கணக்காக பேசிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட உண்மையான சாதனைகளுக்கு சொந்தக்காரர் பாரதி ராஜா. அவருடைய காலத்தில் வாழ்ந்தோம். அவரோடு பேசி பழகிற வாய்ப்பை பெற்றோம். அவருடன் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டு என்னையா அப்படின்னு சொல்லிட்டு உரிமையோடு நம்மகிட்ட பேசுகிற அளவுக்கான ஒரு வாய்ப்புகள் நமக்கு கிடைச்சதுன்றதை நினைக்கும் போது உண்மையிலேயே பிரமிப்பாகவும் பெருமையாகவும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கலைஞர், ஒரு மனிதரோடு நம்ம பழகணும் அல்லது ஒரு மனிதர்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னு சொல்றத பெருமையா எப்ப நினைப்போம்? அவர் எப்பேற்பட்ட ஒரு மனிதராக இருந்தா அந்த உணர்வு நமக்கு வரும். அதுதான் பாரதி ராஜா அப்படிங்கிற மாபெரும் ஆளுமையுடைய சிறப்பு. பாரதி ராஜா பிறந்தது மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற, தேனிக்கு பக்கத்தில் இருக்கிற அல்லி நகரம் அப்படிங்கிற ஊர். அந்த ஊருக்கு எங்களை எல்லாம் கூப்பிட்டு போனார். ஒரு படம், அதாவது அன்னக்குடியும் கொடிவீரனும் அப்படின்னு ஒரு படம். அது அப்புறமா அன்னக்குடின்னு வந்தது. அந்த படத்தினுடைய தொடக்க விழா. அதற்காக இங்கிருந்து செய்தியாளர்கள் அத்தனை பேரையுமே கூட்டிட்டு போனார். கூட்டிட்டு போயிட்டு அவர்களுடைய குலதெய்வ கோயில் வீரப்ப ஐயனார், அந்த குலதெய்வ கோயிலில் அந்த படத்துக்கு பூஜை எல்லாம் போட்டாங்க. அப்போது ஒரு பிரம்மாண்டமான தேனி நகரத்து விருந்து, அங்கே இருந்து வந்த அத்தனை பேருக்கும் அந்த விருந்தை ஏற்பாடு பண்ணார். அதுக்கு பிறகு பத்திரிகையாளர்களோட ப்ரெஸ் மீட்டுன்னு வைக்காதீங்க, சும்மா பேசலாம் வாயா அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். பேசும்போது நிறைய கேள்விகள். அப்போ நான் ரொம்ப முன்னாடி உட்காந்துட்டு அவர்கிட்ட இன்ட்ராக்ஷன் மாதிரி அவர்கிட்ட நானே கேட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் சொன்ன விதம்லாம் இருக்கு. உண்மையிலே இப்போ நினச்சி பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன மாதிரியான ஒரு திறனுங்களை நமக்கு அவர் கொடுத்துருக்காரு, வாய்ப்புகளை நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நல்ல பத்திரிகையாளரை பற்றி ஒரு படம் எடுத்தா உன்னையெல்லாம் கண்டிப்பாக பயன்படுத்துறியா அப்படின்னு சொன்னார் அந்த செய்தியாளர் சந்திப்பில். அந்த மாதிரியான ஒரு மனிதர், ரொம்ப உணர்ச்சி பூர்வமானவர். அதுவும் தமிழ்நாட்டோட உரிமை, தமிழ் மக்கள் எந்த மண்ணில் வாழ்ந்தாலும் அந்த தமிழ் மக்களுடைய நலன் அப்படின்னா போதும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர் பாரதி ராஜா. பாரதி ராஜாவை பற்றி, அவரது சினிமா கேரியர் பற்றி பேசுகிறதா, தமிழ் உணர்வு பற்றி பேசுகிறதா, அல்லது அவருடைய அந்த மனிதாபிமானம் பற்றி பேசுகிறதா, தமிழர்களுக்காக குரல் கொடுத்த அவருடைய அந்த இன உணர்வை பற்றி பேசுகிறதா, எதுவுமே உண்மையிலே புரியல. திடீர்னு காலையில் எழுந்த உடனே பாரதி ராஜா மரணம் அப்படின்னு தான் திகைச்சு போயிட்டேன். என்ன பேசுறதுன்னு தெரியாத ஒரு திகைப்பு தான் எனக்கெல்லாம் ஏற்பட்டுச்சு. தமிழ் சினிமாவில் பாரதி ராஜாவுடைய பங்களிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மகத்தான பங்களிப்பு. எல்லாருமே சொல்லுவாங்க, நகரத்தில் இருந்த சினிமாவை கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போனார், ஸ்டுடியோக்குள்ளே இருந்து சினிமாவை கிராமங்களுக்கு அழைச்சிட்டு போனார் பாரதி ராஜான்னு சொல்லுவாங்க.
அப்போ அதுக்கு முன்ன சினிமா வந்து வெளியூர்லேயோ அல்லது வெளிநாடுகள்லையோ படப்பிடிப்பை நடத்தலையான்னா அப்படியல்ல. அவருக்கு முன்பும் பல இயக்குனர்கள் வெளிப்புறங்களில் படப்பிடிப்பு நடத்தியிருக்காங்க. எம்ஜிஆர்லாம் வந்து வெளிநாடுகளில் போய் படப்பிடிப்பு நடத்தியிருக்காரு. ஸ்ரீதர்லாம் வெளிநாட்டில் போய் படப்பிடிப்பு நடத்தியிருக்காரு. அதெல்லாம் வந்து மறுக்க முடியாது. எம்ஜிஆருடைய பல படங்கள் வெளி மாவட்டங்களில் வெளி மாநிலங்களில் படப்பிடிப்பு வந்து நடத்தியிருக்காங்க. அப்போ இவருக்கு மட்டும் ஏன் அந்த பெயர் அப்படின்னா, இவர் அவங்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட பாட்டுக்கு, ஒரு குறிப்பிட்ட சண்டைக்கு, இதுக்கு மட்டும்தான் வந்து அங்கே போவாங்க. அந்த மனிதர்கள், கிராமங்களில் வாழ்கிற மனிதர்களுடைய உள்ளும் புறமுமான அசல் வாழ்க்கையை பதிவு பண்றது இருக்குல்ல, அதை பதிவு பண்ண பெருமை வந்து பாரதி ராஜாவுக்கு உண்டு. அதனால தான் அவருக்கு அந்த பேர். ஸ்டுடியோவிலேருந்து மொத்தத்தையும் காலி பண்ணி இந்த வெளி மாநிலத்துக்கும் கிராமங்களுக்கும் கூப்பிட்டு போயிட்டாரியா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ராஜா படத்துல பார்த்து கிராமம் எங்க இருக்கு அப்படின்னு தேடுறதே ஒரு வேலையை வச்சிருந்தாங்க ஒரு காலத்துல. அப்படி வந்து கிராமிய உணர்வுகளை, கிராமத்து மண் சார்ந்த கதைகளை பார்த்து படம் பண்ணாரு. எனக்கு பாரதி ராஜா மேல மிகப்பெரிய மரியாதை எதனால் அப்படின்னா, அவர்கிட்ட குறை இல்லாமல்லாம் இல்லை, விமர்சனம் அவர் மேல விமர்சனம் இல்லாமல்லாம் இல்லை. ஆனா எனக்கு மிகப்பெரிய மரியாதை எதனாலன்னா, இந்த சாதிய உணர்வுகள், சாதிய அந்த வேறுபாடுகள், சாதி ரீதியான மோதல்கள் இருக்குல்ல, அதற்கு எதிரான காட்சிகள்ல தன்னுடைய படங்கள்ல ஒரு பிரச்சாரம் மாதிரி இல்லாம இயல்பா வச்சவர் பாரதி ராஜா மட்டும்தான். ஏன் அந்த மட்டும்தான் சொல்றேன்னா, நாங்க ஒடுக்கப்பட்டவர்களுடைய நியாயங்களை காட்டுறோம், அவங்களுக்காக குரல் கொடுக்குறோம் அப்படிங்கிற பேர்ல இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது மேலும் மேலும் கோபம் வர வைக்கிற மாதிரியான காட்சிகளை தான் வந்து இன்னைக்கு பல இயக்குனர்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையாவே பல இயக்குனர்கள் நம்ம தாழ்த்தப்பட்ட மக்கள் அல்லது பட்டியலின மக்கள், அவர்களுக்கு ஒரு நீதி வேண்டும் அப்படின்னு அவங்க எடுக்கிற படங்களை பார்த்துட்டு மற்ற சமூகத்தை சார்ந்தவர் கோபப்படுற மாதிரியான காட்சிகளை அந்த படங்கள்ல முன்வைக்கிறாங்க. அதில் மாற்றுக்கிறதுலாம் இல்லை. ஆனால் பாரதி ராஜா மட்டும்தான் தன் படங்களில் சாதி மத உணர்வுகள் இருக்கும், அது எல்லோரும் ஏத்துக்கிற மாதிரி, அதே போல அது ஒரு பிரச்சார நெடி இல்லாம கொண்டு போனவர் அவர் தான். நீங்க வந்து 16 வயதிலிருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா பல படங்கள்ல அதை நீங்க பார்க்கலாம். அதுல குறிப்பா சொல்லணும்னா முதல் மரியாதை மாதிரியான ஒரு சாதி மறுப்பு படத்தை வந்து உங்களால பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு படத்தை இன்னொரு முறை பாரதி ராஜாவே கூட எடுத்துருக்க முடியுமான்னு சந்தேகம் தான். பல வகையில வந்து எனக்கு அந்த படம் ஆகச்சிறந்த தமிழ் திரைப்படம் முதல் மரியாதை தான். அந்த படத்துல வர்ற அந்த கதைப்படி பாருங்க, சிவாஜி அந்த ஊருக்கு பெரிய மனுஷன், மலைச்சாமி தேவர் அவர் பேர். அதான் அந்த பகுதியில, மதுரை மாவட்ட பகுதிகளில் அந்த அந்த இனத்துக்கு, அந்த சாதிக்கு வந்து ஒரு பெரிய இடம் உண்டு. அதே போல அவரது மருமகனா ஒரு பையன் நடிச்சிருப்பான். அந்த கிராமத்திலே இருக்கிற செருப்பு தைக்கிற ஒரு செங்கோடனுடைய மகள் தான் அந்த செவிலின்ற ஒரு பெண். இந்த செருப்பு தைக்கிற செங்கோடன் மகளுக்கும் இந்த மலைச்சாமி தேவருடைய மருமகனுக்கு காதல் வந்துடுது. இந்த காதல் அரசல் புரசல வெளியே தெரியுது. ஒரு நாள் 2 பேரும் காணாம போறாங்க. ஊருக்கே பெருசு, மலைச்சாமி தேவர் பொங்கி எழுறாரு, கத்தி எடுத்து வெட்ட போறாரு. அப்படி வெட்ட போறப்போ அவருக்கு வந்து ஒரு நீதி சொல்றாங்க. யாருன்னா அந்த அவருடைய நண்பராக தோழியா வருகிற ராதா சொல்லுவாங்க, இந்த பசங்களை வந்து வெட்டி என்ன நீ சாதிக்க போற, உனக்கு தான் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையல, அவங்களாவது வந்து நல்லா இருக்கட்டுமே அப்படின்னு வந்து அவருடைய சொந்த வாழ்க்கையில இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து சுட்டி காட்டுவாங்க. அவர் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்பாரு. உடனே வந்து மனசு மாறி வந்து 2 பேரையும் சேர்த்து வைப்பாரு. எப்படி சேர்த்து வைப்பாருன்னா, ஊருக்கு பெரிய மனுஷன் இல்லையா, இந்த ஊருக்கு பெரிய மனிதருடைய தலைமையிலேயே வந்து ஊர்ல எல்லாரும் பார்க்கிற மாதிரி திருமணம் நடத்தி ஊர்வலமா கூட்டிட்டு வந்து இருவரையும் வந்து ஒன்னா கொடுத்து நடத்த வைப்பார். அந்த காட்சியில எங்கேயுமே செருப்பு தைக்கிற செங்கோட மகளுக்கு மலைச்சாமி தேவருடைய மருமகனுக்கு கல்யாணம், இது படத்துல வரும் வசனம். எந்த இடத்துலையுமே 2 சமூகங்களும் வந்து அதை பார்த்து வந்து கொந்தளிக்கவே இல்லைங்க. இந்த படம் வந்த காலகட்டத்தில் எப்பேற்பட்ட சாதிய மோதல்கள்லாம் இருந்தது தெரியுமா? 86, 85, 86 அந்த காலகட்டம் எப்படி இருந்ததுன்றது அந்த நாட்களில் வாழ்ந்தவர்களுக்கு தெரியும்.
இன்னைக்கு அந்த மாதிரி காட்சி எடுத்தா கூட வந்து கொந்தளிப்பாங்க இப்ப இருக்கிற கூட்டம். அதுக்கு எதிராக கேஸ் போடுவாங்க, படத்தை வெளியே விட மாட்டேன் அப்படின்னுவாங்க. ஆனா அன்னைக்கு வந்து எந்த விதமான சின்ன சலசலப்பும் இல்லாம அந்த படத்தை முழுமையா ஏத்துக்கிட்டாங்க, மாபெரும் வெற்றியை வாரி வழங்கினாங்க. அது ஒரு காவியன்னு கொண்டாடினாங்க. கொண்டாட வச்சவர் யாருன்னா பாரதி ராஜா தான். நீங்க இப்ப கூட கற்பனை இந்த மாதிரியான ஒரு, அதே போல அந்த பெண் வந்து அந்த பெண்ணை ஒருத்தன் கொன்னுடுறான் நகைக்காக. கொன்னவன் யாருன்னா தன்னுடைய சொந்த மருமகன். ஆனா சொந்த மருமகன்றதுக்காக எல்லாம் பார்க்க முடியாதுரா, செருப்பு தைக்கிறவனோட பொண்ணுனாலே நீதி நீதி தாண்டான்னு சொல்லி போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பாரு அந்த ஊர் பெரிய மனுஷன், அந்த மலைச்சாமி தேவர். இப்படி காட்சிகள் அமைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு துணிச்சல்காரர் தான் பாரதி ராஜா. நிறைய அது போல எத்தனை படம் நீங்க வந்து வேதம் புதிது படத்தையோ கருத்தம்மா படம் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அலைகள் ஓய்தலை படத்தை விடவா, அதுல 2 மதங்களையே தூக்கி போட்டுட்டு அதுக்கு மனித உணர்வுகளுக்கு முன்னாடி மதம் என்னடான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போக வச்சிருப்பாரு பாரதி ராஜா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு மாபெரும் படைப்பாளி. மக்களுக்கு வந்து என்ன கொடுக்கணும், எப்படி சொல்லணும், அது ரொம்ப முக்கியம். நீங்க பிரச்சனைகளை சொல்லுங்க, மக்களுடைய அந்த துயரங்களை சொல்லுங்க, அதெல்லாம் வந்து ஒரு விஷயம் இல்லை. ஆனா அதை அத்தனை பேர் ஏத்துக்கிற மாதிரி சொல்லணும். ஏன்னா ஒரு பிரச்சனைக்கு தீர்வுங்கிறது உங்க படத்துல மட்டும் இல்லை. ஒரு பிரச்சனைக்கு இது ஒரு குறிப்பா சாதி பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சாதியை ஒழிக்க முடியாதுன்னு ஆயிடுச்சு. அப்போ இந்த ஒரு சாதியோட பிரச்சனைய மற்ற சாதிக்காரர்கள் கோபத்தோட பார்த்தாங்கன்னா அதுக்கு தீர்வே வராது. மற்ற சாதிக்காரர்கள் கொஞ்சம் அனுசரணையா மனிதாபிமானத்தோட அந்த பிரச்சனையை அணுகுறாங்கன்னா சீக்கிரமா தீர்வு கிடைச்சிடும். அதுதான் பாரதி ராஜாவுடைய பாணி. அவருடைய திரைப்படங்களில் பிரச்சனைகளை அவர் கையாண்ட விதம், பிரச்சனைகளுக்கு அவர் கொடுத்த சொல்யூஷன், இதெல்லாம் வந்து இதுதான். பாரதி ராஜா வந்து ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்தவர் இல்லை. அது அவர் பலமுறை சொல்லியிருக்காரு. நிறைய முறை நாங்கள்லாம் பேசியிருக்கோம். அவர்கிட்ட பேசும்போதெல்லாம் வந்து ரொம்ப இயல்பாக கேஷுவலாக சொல்லுவார். நான் சிவாஜி கிட்ட போய் சொன்னேன், நான் படத்தில் நடிக்கிறதுக்கு தாங்க, உங்களை மாதிரி நடிக்கிறதுக்கு தாங்க நான் வந்தேன், ஆனால் டைரக்டர் ஆகிட்டேன் அப்படின்னு தைரியமாக சொன்னேன்டா அவர்கிட்ட அப்படின்னாரு. ஏன்னு என்ன, யாராவது அவர்கிட்ட போய் சொல்ல முடியுமா உங்களை மாதிரி நடிக்க வந்து சொல்ல முடியுமா அந்த வார்த்தையை? நான் வேணும்னே தான் சொன்னார். என்ன சொல்றாரு பார்க்கலான்ட்டு. அவர் சொன்னாரு, உன் மூஞ்ச நீ கண்ணாடியில் பார்த்தே இல்லையா நான் கிளம்புறதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய முறை இதை வந்து ஷேர் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு நடிப்பில் மிகப்பெரிய ஆர்வம். அதனுடைய விளைவு தான் வந்து அவர் கல்லுக்குள் ஈரம் அப்படின்னு ஒரு படம், அந்த படத்துக்கு வந்து அவர் டைரக்டர்ல, ஆக்சுவலா அந்த படத்துல டைரக்டர் யாருன்னா அவருடைய கேமராமேன் நிவாஸ், அவர் தான் படத்துக்கு டைரக்டர். ஆனா பாரதி ராஜா முதல் முறை வந்து அவர் டைரக்ட் பண்றதால பாரதி ராஜா வந்து கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், மேற்பார்வை அப்படின்னு போட்டுக்கிட்டார். அவரு டைரக்ஷன் சூப்பர்வைசரா அந்த படத்துக்கு வேலை பார்த்தாரு. நிவாஸ் தான் கேமரா, டைரக்ஷன் ரெண்டும் அந்த படத்துக்கு. பாரதி ராஜாவோட ஆரம்ப படங்களுடைய கண்கள் யாருன்னா இந்த நிவாஸ் தான். 16 வயது நிலை, கிழக்கே புகரையில், புதிய வார்ப்புகள், இந்த படங்கள் எல்லாம் நிவாஸ் தான் கேமரா. அவர் டைரக்ஷன். இவர் முதலா வந்து நடிக்கிறதுக்கு வர்றாரு. அந்த படத்தில் நடிக்கிறார். ஹீரோ அவர் தான். சுதாகர் ஒரு ஹீரோ, இன்னொரு ஹீரோ பாரதி ராஜா அந்த கல்லுக்குள்ளீரம் படத்துல. அதுல வந்து அவருடைய நடிப்பு ஆர்வத்தை வந்து அந்த படத்தை காட்டியிருப்பாரு. ஆனா அது பெரிய அளவுக்கு பேசப்படலை அப்படிங்கிற கோபம் அவருக்கு இருந்தது. ஆனா வந்து நிறைய நாள் கழிச்சு மீண்டும் ஒரு டைரக்டரா ஒரு நடிகரா களமிறங்கின படம் வந்து தாவணி கனவுகள். அந்த படத்துல சக்சஸ் ஆகலை அப்படிங்கிறது அந்த தாவணி கனவுகள்ல அவருடைய ஆசை வந்து நிறைவேறிச்சு. இல்லை டைரக்டராகவே வருவார். ஆனா ரொம்ப ரொம்ப மனசுல பதியிற ஒரு காட்சியா அந்த காட்சி மாறி போச்சு. தாவணி கனவுல பாரதி ராஜா, பாக்யராஜ் அந்த ராதிகா இவங்க இடம்பெறுகிற அந்த காட்சி வந்து ஒரு முத்திரை காட்சியா இப்போ வரைக்கும் பேசுவாங்க. அதுக்கப்புறமா வந்து 90களுக்கு பிறகு அவர் ஒரு இயக்கத்துல அவர் டைரக்டரா வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சார். அதுல எனக்கு நான் வந்து ரொம்ப மறக்க முடியாத ரொம்ப பிடிச்ச படம் எதுன்னா பாண்டிய நாடுன்னு ஒரு படம், சுசீந்திரன் இயக்கத்துல விஷால் நடிச்ச படம். அந்த படத்துல பாரதி ராஜாவோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா பிரமிச்சு போவீங்க. அவர் எந்த ஒரு நடிகர்கிட்ட உங்களை பார்த்து உங்களை மாதிரி நடிக்க வந்தேன்னு சொன்னார்ல, அப்போ அவர் வந்து மூஞ்சிய கண்ணாடியில் பார்த்து இடம்னு கேட்டாரு. அந்த
நடிகர் இருந்திருந்தா, சிவாஜி கணேசன் இருந்திருந்தா அவரே பாராட்டிடுவார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மிகையில்லாத ஒரு தேர்ந்த நடிப்பை பாரதிராஜா கொடுத்திருப்பாரு. நிறைய பேர் அன்னைக்கு எழுதுனது என்னன்னா, சிவாஜிக்கு நிகரான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கார் பாரதிராஜா அப்படின்னு. அப்போ இந்த விமர்சனத்தை வந்து அவருடைய திரைப்பட கல்லூரி ஒன்று இருந்து சென்னை அண்ணா சாலை திரைப்பட கல்லூரி வச்சிருந்தார்ல, அங்க போயிட்டு அவர்கிட்ட பேசும்போது வந்து அது அந்த அந்த விமர்சனத்தை வந்து காமிச்சார். பார்த்தேன்டா நானும். உண்மையிலேயே வந்து அந்த மனுஷன் இருந்திருந்தா பாராட்டிருப்பாரான்னு தெரியாது. ஆனா இந்த விமர்சனம் வந்து எனக்கு உண்மையில ரொம்ப பெருமையா இருந்துச்சு. விருது கிடைச்ச மாதிரி இருந்தது. என்னோட ஆசையை நிறைவேறிச்சுடா அப்படின்னு வந்து சொன்னார். அப்படி ஒரு நடிப்பிலும் வந்து ரொம்ப தேர்ந்த ஒரு முதிர்ச்சியான ஒரு நடிப்பை, ரொம்ப மிகையில்லாத நடிப்பை வெளிப்படுத்தியவர் பாரதிராஜா. பின்னர் பல படங்கள் நீங்க அந்த திருச்சிற்றம்பலம் மாதிரியான பல படங்கள்ல பாரதிராஜாவோட நடிப்பு வந்து ரொம்ப ஹைலைட்டா பேசப்பட்டது. அவர் ஒரு ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, பாரதிராஜா ஒரு காட்சியில் வந்தா போதுன்ற மாதிரி வந்து பல படங்கள்ல அவர் உடல்நிலை சரியில்லாம ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப நஞ்சு போன மாதிரியான உடல்நிலை இருந்த போது கூட ஒரு காட்சி 2 காட்சி வந்து நடிச்சு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுற அளவுக்கு பாரதிராஜாவுடைய டிமாண்ட் வந்து அதிகரிச்சு தமிழ் சினிமாவில். பாரதிராஜா வந்து கிட்ட 6 தேசிய விருதுகள் வாங்கியிருக்காரு. முதல் விருது அலைகள் இதழி படத்துக்கு தான் வாங்கினார். ஆனால் தமிழ் வருஷனுக்கு கிடைக்கல, அது தெலுங்கு வருஷனுக்கு கிடைச்சது. தெலுங்குல இதே அலைகள் இதழி படத்தை கார்த்திக்கும் அருணாவும் நடிச்சாங்க. அந்த படத்துக்கு சிறந்த இயக்குனருக்கான விருது கிடைச்சது. அதுக்கப்புறம் நிறைய விருது 6 முறை தேசிய விருது வாங்கினார். ஒரு பத்மஸ்ரீ விருது கிடைச்சது. பிலிம்பேர் விருது ஒரு 4 முறை பிலிம்பேர் விருது வாங்கினாரு. 6 முறை வந்து தமிழ்நாடு அரசனுடைய விருதுகளை பெற்றார் அவர். இங்க தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் ஆளும் கட்சியில் இருந்த அல்லது தமிழ்நாட்டை ஆண்ட அத்தனை முதல்வர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்திருக்கார். அது எம்ஜிஆராக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், அல்லது ஜெயலலிதாவாக இருக்கட்டும், ஏன் இவர் எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின் வரைக்கும் அத்தனை முதல்வர்களிடமும் மிக நெருக்கமான செல்வாக்கு பெற்ற ஒரு கலைஞராக பாரதிராஜா திகழ்ந்தார். ஒரு தமிழ் உணர்வு, அதாவது தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா குரல் கொடுப்பதில் அவர் தான் முன்னோடியா இருந்தார் தமிழ் சினிமாவில். குறிப்பா வந்து இலங்கை தமிழர்களுக்காக நடந்த பல்வேறு போராட்டங்கள் கலந்துக்கிட்டாரு. இலங்கை தமிழருக்கு எதிரான அந்த சிங்கள இராணுவத்தோட அந்த போர் அதை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு இந்திய அரசுக்கு பல முறை வேண்டுகோள் விடுத்தாரு. அதை அவங்க செவி சாய்க்கலன்னு ஒன்னே கோவத்துல தனக்கு கிடைச்ச அந்த பத்மஸ்ரீ விருதையை வந்து திரும்ப கொடுத்தாரு. எனக்கு வேணா போங்கடா அவங்க விருது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி பூர்வமான உணர்ச்சி வயப்பட்ட ஒரு கலைஞன் பாரதிராஜா. அவருக்கும் இளையராஜாவுக்குமான அந்த நெருக்கம், அந்த நட்பு, இதை வந்து தனியா பேசணும். ஆக்சுவலா இருவரும் அந்த மாதிரியான ஒரு நெருக்கமான நண்பர்களாக இருந்தாங்க. இருவரும் தான் வந்து தமிழ் சினிமாவுடைய ட்ராக் போக்கையே வந்து மாற்றினவங்கன்னு சொல்லலாம். ஒரு பாட்டு எப்படி எடுக்கணும், ஒரு பின்னணி இசை எப்படி அமையணும், இது ரெண்டுத்துக்கும் உதாரணமாக இருந்தவங்க பாரதிராஜாவும் இளையராஜாவும். அந்த 2 மாபெரும் ஆளுமைகளும், அதாவது பாரதிராஜாவுக்கும் இளையராஜாவுக்கும் ஒரு 2-3 வயது தான் வித்தியாசம். ஆனாலும் வந்து வாடா போடான்னு பேசிக்கிற நண்பர்கள் 2 பேரும் ஆரம்ப காலம் பள்ளி காலத்திலிருந்து இருவரும் வந்து ஒன்னா பயணிச்சிருக்காங்க. 50 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு நட்பு அவர்களுக்கு உள்ளானது. அள்ளி நகரத்திலிருந்து பாரதிராஜா தான் முதல்ல சினிமாவுக்கு வந்தார். இங்க சென்னைக்கு வந்தார். சென்னையில வந்து வாய்ப்பு தேடி பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்துக்கிட்டே சினிமா வாய்ப்பு தேடிக்கிட்டு இருந்தார். அவர் போனதும் அவரை அடியொற்றி அப்படியே வந்தவங்க தான் இளையராஜாவும் அவரது சகோதரர்களும். இங்க சென்னையில வந்து பாரதிராஜாவுடைய உதவியோட தான் வந்து அவங்க இங்க தங்க வேண்டியிருந்தது. அவருடைய அறையில் தங்கி அவரோடு பசி உணவு ரெண்டுத்தையும் பகிர்ந்தவங்க இவங்க. அதாவது இவங்களுடைய நட்புங்கிறது வெறுமனே சினிமா நட்பு இல்லை, மிக ஆழ்ந்த உண்மையான ஒரு நட்பு அது. இளையராஜா பாரதிராஜா இந்த 2 பேர்ல வாய்ப்பு முதல்ல கிடைக்கிறது இளையராஜாவுக்கு தான். அவர் வந்து அவர் தன்னுடைய முதல் படம் அன்னக்கிளியில வந்து அவர் அறிமுகமாகி ஒரே வருஷத்துல வந்து கொடிகட்டி பறக்க ஆரம்பிச்சிட்டார். இளையராஜா வந்து ஜஸ்ட் ஒரே வருஷம்தான், ஒரே வருஷத்துல அவரு இளையராஜா இல்லாம தமிழ் சினிமா இல்லைன்ற ஒரு நிலையை வந்து உருவாக்கிட்டாரு. 2வது வருஷம் 1977 வந்து பாத்தீங்கன்னா இளையராஜா கையில படங்கள் அப்படி அவர் நிக்க நேரம் இல்லாத பிஸியான ஒரு ஆர்டிஸ்ட் ஆயிட்டார்.
அதற்கு அடுத்த ஆண்டு தான் பாரதி ராஜாவுக்கே பட வாய்ப்பு கிடைக்குது. இந்த 16 வயதிலே கிடைக்குது. எப்போன்னா இளையராஜா இசையமைப்பாளர் அறிமுகமாகி அவர் இசைத்துறையில் சூப்பர் ஸ்டாரா மாறின பிறகுதான் பாரதி ராஜாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. அப்போ அவர் படத்துக்கு இசையமைக்கிறாரு. 2 பேருக்கும் ஒரு போட்டி இருந்ததா நிறைய நீங்க படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் அதாவது பாரதி ராஜா இளையராஜாவுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி படிச்சீங்கன்னா ஒரு 50 ஆண்டு காலம் தமிழ் சினிமாவோட வாழ்க்கை வரலாறு உங்க கண் முன்னாடி ஓடும். அதுல இவரா அவரா அப்படின்னு பார்த்தா 2 பேருக்கும் சரிசமமான ஒரு பங்களிப்பு அதுல இருக்கும். ஒரு முறை இளையராஜா சொன்னார், என்னுடைய சுயசரிதை வேணும்னு கேட்டாங்க. அதை நான் ஒரு பத்திரிகைக்கு சொன்னேன். அவங்க அதை எழுதிக்கிட்டே வந்தாங்க. நானும் அதை படிச்சுக்கிட்டே வந்தேன். அவங்க எழுதுறத 100 வாரம், அதாவது 100 நாள் 100 அத்தியாயம் எழுதுனாங்க. இந்த 100 அத்தியாயத்தையும் நான் திரும்ப பார்க்குறேன். அதுல 90% நான் இளையராஜா பாரதி ராஜா பத்தியே நான் சொல்லியிருக்கேன். இளையராஜாவோட வாழ்க்கை வரலாறு 100 எபிசோடு வருது. இந்த 100 எபிசோட்ல 90 எபிசோடு நான் பாரதி ராஜா பத்தியே பேசியிருக்கேன் அப்படின்னு இளையராஜா ஒரு மேடையில், அதாவது பொம்மலாட்டம் அப்படின்னு ஒரு படம், அந்த மேடையில் அதை பகிர்ந்துக்குவார். அப்படி இருவருக்குமான அந்த நட்பு, அந்த நட்பில் ஏற்பட்ட விரிசல், திரும்ப திரும்ப அவங்க சேர்ந்தது, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாரதி ராஜாவோட படங்கள், அவர் கிராமத்து படங்களை மட்டும்தான் இயக்குவார், கிராமத்து கதைகள் தான் அவருக்கு சரியா வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தபோது, அப்படிலாம் இல்லை, என்ன குறிப்பிட்ட வகைக்குள்ள ஒடுக்கிறாதீங்க, எல்லா மாதிரி என்னால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிகப்பு ரோஜாக்கள் படம் எடுத்தார். சிகப்பு ரோஜாக்கள் இப்பயும் கூட அந்த வகை படங்களுக்கு முன்னோடி. இன்னைக்கு பார்த்தாலும் உங்களால் அதை அப்படி ரசிச்சு பார்க்க முடியும் உங்களால். அப்படி ஒரு படம். அதே போல கிராமத்து காதல் கதைகள் தான் இவரால் எடுக்க முடியும் போது நிறமாறாத பூக்கள் அப்படின்னு ஒரு மென்மையான நகரம் சார்ந்த ஒரு அழகான காதல் கதையை அவர் கொடுத்தார். அப்புறம் தொடர்ச்சியா மீண்டும் கிராமத்து கதைகள் அப்படின்னு போகும்போது, நான் கிராமத்து கதைகள் மட்டும் இல்லப்பா, திரும்ப திரும்ப என்னால த்ரில்லர் படங்களையும் சிறப்பாக செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஒரு கவியின் டைரி கொடுத்தார். அந்த ஜானர்ல ஒரு மிகச்சிறந்த படம், இன்னொரு மிகச்சிறந்த படம்னா அது பொம்மலாட்டம். இந்த பொம்மலாட்டம் படம் பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க. அதுல நானா பட்டேகர் கேரக்டர் வேற யாரும் இல்லை, பாரதி ராஜாவே தான். அப்படி நீங்க எடுத்துக்கலாம். அவ்வளவு அழகா அந்த கேரக்டரை வடிவமைச்சிருப்பாரு. அந்த அந்த ஸ்கிரிப்டே ரொம்ப அழகா இருக்கும். அந்த பொம்மலாட்டம் படத்தோட ஸ்கிரிப்ட். தன்னுடைய கடைசி காலங்களில் கூட நான் படம் பண்ணுவேன், இப்ப இருக்கிற டைரக்டருக்கு ஈக்குவலா என்னால படம் பண்ண முடியும், அவருக்கு அந்த உடம்பில் அந்த வலு இல்லையே தவிர மனசுல அந்த ஆசை இருந்துகிட்டே இருந்தது, நம்ம திரும்ப படம் பண்ணுவோம், இந்த இயக்குநர்கள் கூட, இன்றைய இளம் இயக்குநர்கள் கூட நம்ம படம் பண்ணணும், அவங்களுக்கு போட்டி அவங்க நிற்கணும் அப்படிங்கிற மனப்பான்மை அவருக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. அதுதான் பாரதியை விட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். வேற மற்ற கலைஞர்களுக்கும் பாரதி ராஜாவுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். கே பாலச்சந்தர் மிகப்பெரிய ஒரு இயக்குனர், படைப்பாளி. ஒரு கட்டத்தில் அவர் போதும்பா, என்னால் முடியல, என்னால் ஓட முடியல, என்னால் படம் யோசிச்சு கூட பார்க்க முடியல இனிமேட்டு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார் ஒரு கட்டத்தில் பாரதி ராஜா பாலச்சந்தர். ஆனால் பாரதி ராஜா 90 வயசு ஆனாலும் நான் ஒரு படத்தை எடுப்பையா, என்னால் எடுக்க முடியா அப்படின்ற ஒரு மனசில் அந்த வைராக்கியம் இருந்தது. உடம்பு அதுக்கு ஒத்துழைக்கல. அதுதான் நீண்ட காலமாக அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தார். அதுவும் குறிப்பாக மகன் மனோஜ் மரணத்துக்கு பிறகு அவர் ரொம்ப உடைஞ்சு போயிருந்தார். பல நாட்கள் மருத்துவமனையில் தான் இருந்தார். அப்பப்போ போய் பார்த்துட்டு வருவாங்க. அண்மையில் ராதிகா அந்த தாய் கிழவி படத்தை அவர் பார்த்ததா கேள்விப்பட்டு போய் ராதிகா போய் பார்த்துட்டு வந்தாங்க. அப்போ பாரதியை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது, பயமாக இருந்துச்சு, என்னடா இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அந்த மாபெரும் கலைஞன் நம்மோடு இல்லை, அவரது நினைவுகளை சுமந்து மீதி நாட்களை நம்ம ஓட்ட வேண்டியது தான். இந்த தமிழ் சினிமா ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்தவர் பாரதி ராஜா. அதில் எந்த விதமான மிகையான கருத்தோ அல்லது மாற்று கருத்தோ யாருக்கும் இருக்க தேவையில்லை. அவருடைய இழப்புங்கிறது நிஜமாவே ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. முக்கியமாக இன்றைய படைப்பாளிகள் பலருக்கு ராஜபாட்டை போட்டு கொடுத்தது பாரதி ராஜாவுடைய அந்த அவருடைய திரையுலக பிரவேசம் தான். அவர் வந்த பிறகுதான் சினிமாங்கிறது சாமானியனுக்கும் எளிதுடா, சாமானியனும் சினிமா எடுக்கலாம்டா அப்படிங்கிற உணர்வை எல்லார் மத்தியிலும் விதைச்சது அவர் தான். ஒரு கட்டத்தில்
தமிழ் சினிமா எங்கும் பார்த்தா பாரதி ராஜா கிட்ட பணியாற்றியவர்கள், பாரதி ராஜா பாதிப்பில் உருவானவர்கள், பாரதி ராஜா மானசீக குருவா ஏத்துக்கிட்டு படம் பண்ணவங்க. ஆர் சுந்தரராஜன் டைரக்டர் எவ்வளோ பெரிய வெற்றி படங்கள் கொடுத்தவர். அவர் வந்து பாரதி ராஜாவை என்னுடைய குருன்னுவார். பாரதி ராஜா வேலை பார்த்தாருன்னா வேலை பார்க்கல. பார்க்காமையே அவரை ஆசிரியராக குருவாக மனசுக்குள்ள வரிச்சுக்கிட்டு வேலை பார்த்தவங்க தான். அப்படி ஒரு தலைமுறையை, அப்படி ஒரு படைப்பாளிகளை உருவாக்கிய ஒரு மாபெரும் கலைஞன் பாரதி ராஜா. அவருக்கு வந்து நம்முடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை, இறுதி மரியாதையை வந்து நம்ம செலுத்துவோம்.